ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கத்துண்டு வரோம். இப்பொழுது 4வது ஸ்கந்தத்தில் 17 அத்தியாயங்கள் கத்துண்டோம். 17வது அத்தியாயத்தில் எப்படி பூமாதேவி பிருத்து மகாராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணா அப்படிங்கிறத பார்த்தோம். அத்தகைய கோபத்தில் இருந்த பிருத்து மகாராஜாவை சாந்தனப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணா அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு மேலே இன்னைக்கு இந்த 18வது அத்தியாயத்தில் மைத்ரேய மகர்ஷி சொல்லிகிட்டே போகிற அப்படி ஸ்தோத்திரம் பண்ணத்துக்கு அப்புறமாகவும் பிருத்து மகாராஜாவுடைய கோபமானது அடங்கவே இல்லையாமல் அவருடைய உதடுகள்லாம் அப்படி கோபத்தில் துடிச்சுருக்கு. அதை பார்த்தும் பூமாதேவிக்கு பயம்தான் ஏற்பட்டுதான். இருந்தாலும் எப்படியோ தன்னை சமாதானப்படுத்திண்டு திரும்பவும் பிருத்து மகாராஜா இடத்துல பேச ஆரம்பிக்கிறான். அவள் சொல்கிறா, ஹே பிரபோ, உங்களுடைய கோபத்தை நீங்கள் அடக்கிண்டு நான் என்ன சொல்ல போகிறேனோ அதை நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து கேட்கணும் அப்படின்னு கெஞ்சி கேட்குறா. நான் ஒரு அஜ்ஞானிதான், இருந்தாலும் ரொம்ப விஷயம் தெரிஞ்ச பெரியவர்கள் ஞானிகள் அவர்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் அதுலேருந்து என்ன சாரம் இருக்கோ அதை எடுத்துப்பா. எப்படி ஒரு தேன் வண்டானது எல்லா புஷ்பங்கள்லேருந்தும் தேனை சேகரிக்கிறதோ அது மாதிரி எல்லார் பேசுகிறதுலையும் என்ன சாரம் இருக்கோ அதை எடுத்துப்பா இல்லையா? அது மாதிரி நான் இப்போ என்ன சொல்கிறேனோ அதில் என்ன சாரம் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச ஆரம்பிக்கிறான். இப்பொழுது பூமாதேவிக்குள்ளேயே எல்லா ஓஷதிகளும் எல்லா தானியங்களும் அப்படியே பல காலமாக இருந்து பூமியாக அழிஞ்சு போயிடுறது. அதனால அதை திரும்பவும் வெளியில் எடுத்துட்டு வரணும் இல்லையா? அதற்கு பிருத்து மகாராஜா தான் ஏதாவது ஒரு உபாயம் பண்ணணும். அதனால உலகத்தில் எல்லாமே முயற்சினால தான் சித்திக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த உலகமோ அல்லது மேல் உலகமோ எதுவாக இருந்தாலுமே முயற்சினால தான் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எத்தகைய முயற்சி அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் ரிஷிகள் அவர்கள்லாம் வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் எத்தகைய ஒரு பாதையை நம்மளுக்கு காமிட்டிருக்காளோ அதில் போக போக தான் ஒரு மனுஷனானவன் எல்லா க்ஷேமத்தையும் அடைய முடியும். இப்பொழுது இந்த லோகத்தில் க்ஷேமம் அடையணும் அப்படின்னா அதற்கும் பல வழிகள்லாம் காட்டியிருக்கா நம்மளுடைய முன்னோர்கள்லாம். எப்படி விவசாயம் பண்ணுறது, அது போன்ற பல உழைப்புகளெல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்கா. மேல் உலகங்கள்லாம் சித்திக்கணும் அப்படின்னா அக்னிஹோத்திரம், யாகம், யஜ்ஞம் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் எல்லாமே முயற்சினால தானே கிடைக்கும். இப்பொழுது பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள்லாம் அப்படி தன்னோட முன்னோர்கள் சொன்ன அந்த பாதையில் போயிட்டே இருந்தான் அப்படின்னா, ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டுட்டே இருந்தான் அப்படின்னா அவன் எல்லா க்ஷேமத்தையும் அடைவான். ஆனால் அதை விட்டுட்டு ஒருவன் தனக்குத்தானே எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிண்டு அவர்கள் சொன்னதெல்லாம் புறக்கணிச்சுட்டு தனக்கு தோணின மாதிரி வழிகளெல்லாம் அவன் நடக்க ஆரம்பித்தான் அப்படின்னா அவன் எவ்வளவு தடவை திரும்ப திரும்ப அந்த முயற்சிகளை எடுத்தாலும் அவன் எதை அடையணும்னு ஆசைப்படுறானோ அவன் அதை அடைய மாட்டான் அப்படின்னு சொல்கிறா பூமாதேவி. அதனால ஒரு முறையான பாதை இருக்குது எதையுமே அடையணும் அப்படின்னா. பூமாதேவி இங்கே என்ன சொல்ல நினைக்கிறா அப்படின்னா, தான் ஒரு கோ ரூபம், அதாவது ஒரு பசுமாடுடைய ரூபத்தை தரிச்சுட்டு நிற்கிறா இல்லையா? அப்போது ஒரு பசுமாடு இடத்துலேருந்து நம்மளுக்கு பால் வேணும் அப்படின்னா அதை அடித்தாலோ அதை மிரட்டினாலோ பால் கிடைக்காது. அழகாக அதோடைய காம்புலேருந்து நம்ம பாலை கறக்கணும் இல்லையா? அது மாதிரி இப்போது என்னிடத்துலேருந்து இந்த ஓஷதிகள் தானியங்கள் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க இல்லையா? அப்போ அதற்கும் ஒரு முறையான வழி இருக்குது. நீங்கள் என்ன சொன்னேன் முன்னாடி அப்படின்னா, பிரம்மதேவர் தான் முதல்ல சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது எல்லா ஓஷதிகளையும் எல்லா தானியங்களையும் படைத்தார் அப்படின்னு சொன்னேன். அது வாஸ்தவந்தான். ஆனால் நான் கவனிச்சுட்டே வரேன், யாரெல்லாம் அசத்துக்களாக எந்த விரதங்களுமே அனுஷ்டானம் பண்ணாதவர்களாக இருக்காளோ அவர்களும் என்னிடத்துல விளையக்கூடிய இந்த தானியங்கள்லேருந்து வரக்கூடிய அன்னம் ஆகாரம் எல்லாம் அவர்களும் எடுத்து சாப்பிட்றா. ஆனால் எதுவும் பகவத் விஷயமா எதுவும் பண்ண மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்லை, அடிக்கடி நான் என்ன கவனித்தேன் அப்படின்னா, ஒரு அநாதையை போல என்னை யாருமே கவனிக்காமல் விட்டுடுறேள் அப்படின்னு ராஜாவான பிருத்துவை பார்த்து சொல்கிறா. ஏன் அப்படின்னா, இப்போ தானே கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி அங்க மகாராஜாவும் மறைஞ்சு போய் கடைசியில் வேணனும் மறைஞ்சு போய் பூமாதேவியை ஆள்றதுக்கு ராஜா இல்லாமல் இருந்தா இல்லையா? அந்த மாதிரி சமயங்களில் திருடர்கள்லாம் அதிகமாக ஆயிடுறதும் அவர்களை யாரும் அடக்குவாரே இல்லாத இருக்கிறதுனால என்னை எல்லாரும் அநியாயமாக என்னை அனுபவிக்கிறா அப்படிங்கிறதையும் நான் கவனித்தேன். அதே மாதிரி பல காலங்கள் யாகம் யஜ்ஞம் இதெல்லாம் நடக்காமல் இருந்த பொழுதிலும் என்னை யாருமே கவனிக்காமல் அப்படி நான் அநாதையாக இருந்தேன். அதனால இந்த உலகத்தில் எப்பொழுதெல்லாம் அப்படி திருடர்களும் கொள்ளக்காரர்களும் அதிகமாக இருந்து என்னை அநியாயமாக அனுபவிச்சார்களோ அப்பொழுது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பிரம்மாவால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த தானியங்கள் இந்த ஓஷதிகள் இதெல்லாத்தையும் என்னுடைய பூமிக்குள்ளேயே நான் அடக்கி வச்சுண்டுட்டேன். ஏன் அப்படின்னா, அப்புறமா பிற்காலத்தில் யாகங்களுக்கு அன்னமே இல்லாத ஆயிடும் இல்லையா? யாகங்கள்லாம் பண்ணணும்னா தானியங்கள்லாம் வேணுமே. அதனால யாகங்களுக்கெல்லாம் அன்னம் வேணுங்கிறதுனால இத்தகைய கொள்ளக்காரர்களிடத்துலேருந்து இதை நம்ம மறைப்போம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் நான் எனக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டேன்.
ஆனால் பல காலம் இப்படி எனக்குள்ளேயே அதெல்லாம் இருந்ததுனால என்ன ஆயிடுதுன்னா மண்ணோட மண்ணாக அப்படி மக்கி போய் பூமியோட அதெல்லாம் ஜீரணமாக ஆயிடுது. அதனால சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஒரு முறையான உபாயம் மூலமாக எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த தானியங்கள் ஓஷதிகள் இதெல்லாத்தையும் நீங்கள் திருப்பி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறா. என்ன பண்ணணுங்கிறதையும் பூமாதேவியே எடுத்து சொல்கிறா. அவள் சொல்கிறாளாம், நான் இப்போ ஒரு கோ ரூபம் தரிச்சுட்டு இருக்கேன் இல்லையா, பசுமாட்டினுடைய ரூபத்தை நான் தரிச்சுட்டு இருக்கேன். பொதுவாக பசுமாட்டுக்கே ஒரு கண்ணுக்குட்டியை அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா அத்தகைய ஒரு வாத்சல்யம் ஏற்படும். அதனால் ஒரு தகுந்த கண்ணுக்குட்டியையும் நீங்கள் அழைச்சிட்டு வரணும். தகுந்த பால் கறக்கக்கூடிய அந்த ஒரு பாத்திரத்தையும் நீங்கள் எடுத்துட்டு வரணும். பாலை கறக்கிறதுக்கு ஒரு பால் காரரையும் நீங்கள் அழைச்சிட்டு வரணும். அப்படி வந்தேளானால் கோரூபம் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய என்னிடத்துலேருந்து நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீளோ என்னிடத்துலேருந்து நீங்கள் கறந்து எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன விரும்புகிறீள் அப்படின்னா உங்களுடைய பிரஜைகள் எல்லாருக்கும் அன்னம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த அன்னமும் எப்படி இருக்குன்னா அன்னம் ஈப்சிதம் ஊர்ஜஸ்வத்து அப்படிங்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிரியமானது அந்த அன்னம் அப்படிங்கிறது. ஏன்னா பலத்தை கொடுக்கக்கூடியது, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அத்தகைய அன்னம் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டேள் அப்படின்னா நீங்கள் இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. கடைசியாக சொல்கிறாலாம், நீங்கள் இன்னும் ஒரு விஷயமும் பண்ணணும். இப்பொழுது நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா மேடும் பள்ளமுமாக இருக்கேன். அதனால் மழை காலத்தில் பொழியக்கூடிய மழையானது வழிஞ்சு எல்லா இடத்துலையும் ஓடி போயிடுறது, எங்கேயும் தேங்கி நிற்க மாட்டேங்கிறது. அதனால் மழை இல்லாத காலத்துலேயும் அந்த பெஞ்ச மழையானது உபயோகப்படும்படியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னை நீங்கள் சமப்படுத்தணும். மேடு பள்ளம்லாம் இல்லாமல் சமப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்கிறா. இப்படி எல்லாம் நீங்கள் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லா மங்களங்களும் ஏற்படும் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் பிருது மகாராஜா. ஏன்னா இவ்வளவு ஹிதமான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள் பேசியிருக்கா இல்லையா, அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு அவள் சொன்னது எல்லாத்தையும் சரி அப்படின்னு ஏற்றுண்டாராம். உடனேயே என்ன பண்ணார் அப்படின்னா தானே அந்த பால்காரராக ஆனார். மனுவையே கண்ணுக்குட்டியாக ஆக்கினார். தன்னுடைய கைகளையே அப்படி அஞ்சலி பண்ணி அதையே பாத்திரமாக வச்சுண்டு அவள் இடத்துலேருந்து எல்லா ஓஷதிகள் எல்லா தானியங்கள் எல்லாத்தையும் கறந்து பால் ரூபத்தில் அதை வாங்கிண்டாராம். உடனே பிருது மகாராஜா இப்படி பூமாதேவியை வசப்படுத்தி அவளிடத்துலேருந்து எல்லாத்தையும் கறந்து எடுத்துட்டார் அப்படிங்கிறத பார்த்ததும் உடனே பல பேர் அதை பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு வராளாம். ஏன்னா ரொம்பவும் புத்திசாலியானவர்கள் எல்லா இடத்துலேருந்தும் உலகத்தில் சாரம் எது இருந்தாலும் எடுத்துப்பா இல்லையா. இப்பொழுது தானே சொன்னோம் பிருது மகாராஜா எப்படி பூமாதேவியோட வார்த்தையிலேருந்து சாரத்தை எடுத்துட்டாரோ அது மாதிரி மற்றவர்களும் இதை பார்த்துட்டு அதுலேருந்து சாரத்தை கிரகிச்சுண்டு அவரவர்கள் இப்போ ஓடி வரார்களாம், தங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கறந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்பொழுது பூமாதேவியே ஒரு காமதேனுவாக ஆயிட்டா, அவாவா கேட்குறத எல்லாத்தையும் கொடுக்குறவளாக ஆயிட்டா. அதனால் இந்த இடத்துல 15 பேர் என்னெல்லாம் வாங்கிண்டா அப்படிங்கிறத மைத்ரேய மகர்ஷி வரிசையாக சொல்லிகிட்டே வரார். முதல்ல யார் வந்தா அப்படின்னா ரிஷிகள்லாம் வராளாம். அவர்கள் ப்ரஹஸ்பதி அப்படிங்கிற தேவகுரு இருக்கார் இல்லையா, அவரையே கன்றுக்குட்டியாக ஆக்கி என்னத்தை பாலாக கறந்து வாங்கிண்டா அப்படின்னா வேதங்களையே பாலாக கறந்து வாங்கிண்டாளாம். எந்த பாத்திரம் அப்படின்னா தங்களுடைய இந்திரியங்களையே பாத்திரமாக வச்சுண்டு. ஏன்னா வேதங்களை காதால் நம்ம கேட்குறோம், வாக்கால சொல்கிறோம், மனசால் அதை தரிக்கிறோம். அதனால அத்தகைய இந்திரியங்கள் மூலமாகவே அந்த வேதங்களை வாங்கிண்டாளாம் பூமாதேவி இடத்துலேருந்து. அடுத்ததாக தேவர்கள்லாம் இந்திரனையே கண்ணுக்குட்டியாக ஆக்கி சோமரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சோமரசத்தை பாலாக கறந்து வாங்கிண்டார்களாம். எதில் அப்படின்னா ஹிரண்மயேன பாத்திரேனன்னு தங்க பாத்திரத்தில் வாங்கிண்டார்களாம். தைத்தியர்கள், தானவர்கள், அசுரர்கள் அவர்கள்லாம் பிரகலாதனை கண்ணுக்குட்டியாக ஆக்கி கல் அப்படின்னு சொல்கிறோமே அந்த கல்லை அவர்களுக்கு அதுதானே ஆகாரம், பிடித்த ஆகாரம். அதனால் அதையே பாலாக கறந்து ஒரு இரும்பு பாத்திரத்தில் அதை வாங்கிண்டார்களாம். கந்தர்வர்கள், அப்சரசுகள் இவர்கள்லாம் விஸ்வாவசுன்னு சொல்லக்கூடிய ஒரு கந்தர்வனையே கண்ணுக்குட்டியாக ஆக்கி காந்தர்வம்னு சொல்லக்கூடிய கானக்கலை அந்த ஒரு கலையையும் மது சௌபகம் அப்படின்னு ரூபம், அழகான ரூபம், பேச்சில் இருக்கக்கூடிய இனிமை இதெல்லாம் பாலாக கறந்து வாங்கிண்டார்களாம். எதில் வாங்கிண்டா அப்படின்னா ஒரு தாமரையவே ஒரு பாத்திரமாக வச்சுண்டு அதில் வாங்கிண்டார்களாம். ஏன்னா தாமரைங்கிறதே அத்தகைய ஒரு அழகுக்கு இருப்பிடம் இல்லையா, அதனால. அடுத்ததாக பித்ருக்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா அரியமா அப்படிங்கிறவரை கண்ணுக்குட்டியாக ஆக்கி கவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்ருக்களுடைய ஒரு அன்னம் அதையே கறந்து வாங்கிண்டார்களாம். எதில் அப்படின்னா மண் பாத்திரம், அந்த மண் பாத்திரத்தில் தான் ஆண் பித்திருக்களுக்கெல்லாம் அன்னம் சமர்ப்பிப்பாளாம். அதனால அதில் வாங்கிண்டா. சித்தர்கள்லாம் என்ன பண்ணானா கபில வாசுதேவ பகவானையே கண்ணுக்குட்டியாக ஆக்கி பலவிதமான யோக சித்திகளெல்லாம் கறந்து வாங்கிண்டார்களாம். ஆகாசத்தையே தங்களுடைய பாத்திரமாக வச்சுண்டு வித்யாதரர்களும் என்ன பண்ணா அப்படின்னா கபில பகவானையே கண்ணுக்குட்டியாக வச்சுண்டு ஆகாசத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அத்தகைய ஒரு வித்தையை கறந்து வாங்கிண்டார்களாம். கிம்புருஷர்கள் போன்ற மற்றவர்கள்லாம்
மயன்னு சொல்லக்கூடியவனை கண்ணுக்குட்டியாக ஆக்கி பலவிதமான மாயா வித்தைகள் அதெல்லாம் கறந்து வாங்கின்றார்களாம். அதுபோல யக்ஷர்கள், ராட்சசர்கள், பூத்தர்கள், பிசாச்சர்கள் அவர்கள்லாம் பகவான் ருத்ரனையே கண்ணுக்குட்டியாக ஆக்கி இரத்தத்தினால ஆன ஒரு கல் அதையே அவர்கள் பாலாக கறந்து வாங்கின்றார்களாம். எதில் அப்படின்னு சொல்கிறார், மண்ட ஓடு, அந்த ஒரு மண்ட ஓட்டையே பாத்திரமாக வச்சுட்டு அதில் கறந்து வாங்கின்றார்களாம். அடுத்ததாக பலவிதமான நாகங்கள், விஷ ஜந்துக்கள் அதுகள்லாம் என்ன பண்ணித்தனா தக்ஷகன் அப்படிங்கிற அந்த ஒரு சர்ப்பராஜா இருக்கானே அவனையே கண்ணுக்குட்டியாக வச்சுண்டு விஷத்தையே கறந்து வாங்கிட்டு தான் எங்கே அப்படின்னா அவர்களுடைய வாயையே பாத்திரமாக வச்சுண்டு. அடுத்ததாக பசுக்கள்லாம் நந்தி பகவானையே கண்ணுக்குட்டியாக வச்சுண்டு அவர்கள் சாப்பிடக்கூடிய புல் போன்ற ஆகாரம்லாம் இருக்கே அதையே பாலாக கறந்து வாங்கின்றார்களாம். எதில் அப்படின்னா காடுகளையே பாத்திரமாக வச்சுண்டு. ஏன்னா காடுகளில் தானே இந்த புல்கள்லாம் நிறைய விளையும். அதுபோல் மாம்சத்தை சாப்பிடக்கூடிய தீக்ஷ்ணமான பல் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் என்ன பண்ணித்து அப்படின்னா காட்டுக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கத்தையே தங்களுடைய கண்ணுக்குட்டியாக ஆக்கிண்டு மாம்சத்தை பாலாக கறந்து வாங்கிண்டு தான். பலவிதமான பறவைகள்லாம் கருடன வத்சமாக ஆக்கிண்டு சின்ன சின்ன பூச்சிகள் அதுதானே அந்த பறவைகளுக்கு ஆகாரம், அதனால் சின்ன சின்ன பூச்சிகள் அதுபோல் பழங்கள் இதெல்லாம் பாலாக கறந்து வாங்கிண்டு தான். மரங்கள்லாம் என்ன பண்ணித்தான் ஆலமரத்தையே கன்றாக ஆக்கி பலவிதமான ரசங்கள், இனிப்பு ரசம்னு சொல்கிறோம், கசப்புன்னு சொல்கிறோம், துவர்ப்புன்னு சொல்கிறோம், அத்தகைய விதவிதமான ரசங்களெல்லாம் பாலாக கறந்து வாங்கிட்டு தான் தங்களுடைய சரீரத்திலேயே பாத்திரமாக. அடுத்ததாக மலைகள்லாம் என்ன பண்ணித்து ஹிமாலய பர்வதத்தை கன்றாக ஆக்கி பலவிதமான தாத்து பொடிகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை தங்களுடைய மலை உச்சிகள்லேயே பாத்திரமாக ஆக்கிண்டு தாத்து பொடிகளெல்லாம் வாங்கிண்டுது அப்படின்னு இப்படி பலவிதமான ஜீவராசிகள் இந்த பூமாதேவியவே அழகாக ஒரு காமதேனுவாக அவள் இருக்க அவளிடத்துலேருந்து பலவிதமான வஸ்துக்களை அவரவர்களுக்கு பிடித்த வஸ்துக்களை அப்படி கறந்து வாங்கின்றார்களாம். விதவிதமான கன்றுகளை ஏற்படுத்தி விதவிதமான பாத்திரங்களில் அப்படி தங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் பிருத்து மகாராஜாலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் வாங்கிண்டா அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது பிருத்து மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுடுத்தாம். ஏன் அப்படின்னா பூமாதேவி இப்படி எல்லா வஸ்துக்களையும் வாரி வழங்கியிருக்கா இல்லையா எல்லாருக்கும், அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அதனால பூமாதேவியே தன்னுடைய பெண்ணாக ஒரு வாத்சல்யமுடைய அப்பாவை போல பெண்ணாக அவளை ஏத்துண்டாராம். அப்படி பெண்ணாக ஏத்துண்டதுனால தான் பூமாதேவிக்கு பிருத்வி அப்படிங்கிற பேர் ஏற்படுறது. பிருத்துவனுடைய பெண் அப்படிங்கிறதுனால தான் பிருத்வி அப்படிங்கிற பேரே ஏற்படுறது. பொதுவாக நம்ம பூமாதேவியை தாயார் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய அந்த பூமாதேவி பிருத்து மகாராஜாவினுடைய பெண்ணாக ஆனாளாம் அன்னியிலேருந்து. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக பூமாதேவி சொன்னது போலவே பூமியை சமப்படுத்தினாராம். பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்குமே அதெல்லாம் தன்னுடைய வில் நுனியினாலேயே பொடி பொடியாக ஆக்கி பூமாதேவியவே சமப்படுத்துகிறார். இப்படியாக பிருத்து மகாராஜா தன்னுடைய பிரஜைகளுக்கு அவர்கள் வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து அன்னத்தையும் ஏற்படுத்தி அவர்களுக்கு ஜீவனத்துக்கும் உபாயம்லாமும் ஏற்படுத்தி கொடுக்குறார். அவர்களுக்கு தங்கறதுக்கும் இடம் ஏற்படுத்துகிறார். இந்த பூமியை சமப்படுத்தினதோடு விடாமல் அதில் விபாகங்கள்லாம் ஏற்படுத்துகிறாராம் ஜனங்கள்லாம் தங்கறதுக்கு. அது எத்தகைய விபாகங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது கிராமான் புரஹா பத்தனானி துர்காணி விவிதானிச்ச கோஷான் பிரஜான் ச சிபிரான் ஆக்கரான் கேட்ட கர்வட்டான் அப்படின்னு இவ்வளவு விதமான தங்கறதுக்கான இடங்களை ஏற்படுத்துகிறார். முதல்ல கிராமான் அப்படின்னு நமக்கே தெரியும், சின்ன சின்ன கிராமங்கள். அடுத்ததாக புரஹா அப்படிங்கிறது சின்ன சின்ன டவுன் அப்படின்னு சொல்கிறோமே, அதற்கும் கிராமத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த டவுனில் நிறைய கடைகள்லாம் இருக்கும். அடுத்ததாக பத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரங்கள், அது இந்த புறம் அப்படின்னு சொல்லக்கூடிய டவுனை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், நிறைய பெரிய பெரிய கடை வீதிகள்லாம் இருக்கும். அடுத்ததாக துர்காணி விவிதானிச்ச அப்படின்னு பெரிய பெரிய கோட்டைகள்லாம் கட்டுறார், ராஜ கோட்டைகள்லாம் கட்டுறார். அடுத்ததாக விரஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடுகள்லாம் வசிக்கிறதுக்கு உண்டான மாட்டு கொட்டாய்கள். அடுத்ததாக கோஷான் அப்படின்னு மாடு மேய்க்கிறவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கோஷம் அப்படின்னு பேர், அத்தகைய அவர்கள் வசிக்கக்கூடிய இடங்கள். அடுத்ததாக சிபிரம் அப்படின்னா சின்ன சின்ன இந்த கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி சைன்யங்கள்லாம் வசிக்கிறதுக்கு உண்டான இடம். அடுத்ததாக பெரிய பெரிய சுரங்கங்கள்லாம் தோன்றோமே, அவர்கள்லாம் வசிக்கிறதுக்கு சில இடங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார். அடுத்தது கேட்ட அப்படின்னா எந்த கிராமங்கள்லாம் விவசாயம் நடக்கிறதோ அவர்கள் தங்கறதுக்கு உண்டான இடம், அதற்கு கேட்டம் அப்படின்னு பேர். கர்வட்டம் அப்படின்னா மலை அடிவாரங்களில் வசிக்கக்கூடிய ஜனங்கள், அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கர்வட்டம் அப்படின்னு பேர். இப்படி பலவிதமான வாழக்கூடிய இடங்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து எல்லாரையும் சந்தோஷமாக வாழ வச்சாராம்.
பிருது மகாராஜாவிற்கு பிறகுதான் இத்தகைய விபாகங்கள்லாம் பூமியில் ஏற்பட்டு இன்னி வரைக்கும் நம்ம அதெல்லாத்தையும் கடைபிடிச்சுட்டே வரோம். அதற்கு முன்னாடி அது கிடையாதுங்கிறதுனால தான் ஆதி ராஜா அப்படின்னு பேர் பிருது மகாராஜாவிற்கு. எல்லா ஜனங்களும் சௌக்கியமாக தங்களுடைய கிரகம் தங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு நிம்மதி ஏற்பட்டு எல்லாரும் பயமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தா அப்படிங்கிறதோட இந்த அத்தியாயம் பூர்த்தியாகுது. இப்பொழுது நம்ம இந்த 18வது அத்தியாயத்தை முழுக்க கற்றுக்கலாம். ராதே ராதே. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। अथ 18 मैत्रेय उवाच मैत्रेय उवाच इत्थं पृथुम् अभिष्टूय इत्थं पृथुमभिष्टूय इत्थं पृथमभिष्टूय रुषा प्रस्फुरिताधरम् रुषा प्रस्फुरिताधरं रुषा प्रस्फुरिताधरं पुनः आह
अवनिः भीता पुनराहावनिर्भीता पुनराहावनिर्भीता संस्तभ्य आत्मानम् आत्मना संस्तभ्यात्मानमात्मना संस्तभ्यात्मानमात्मना सन्नियच्छ अभिभोमन्युं सन्नियच्छाभिभोमन्युं सन्नियच्छाभिभोमन्युं निबोध श्रावितं च मे निबोधश्रावितं च मे निबोधश्रावितं च मे सर्वतः सारम् आदत्ते सर्वतः सारमादत्ते सर्वतः सारमादत्ते यथा मधुकरो बुधः यथा मधुकरो बुधः यथा मधुकरो बुधः अस्मिन् लोके अथवा अमुष्मिन् अस्मिन् लोके अथवामुष्मिन् अस्मिन् लोके अथवामुष्मिन् मुनिभिः तत्त्वदर्शिभिः मुनिभिस्तत्त्वदर्शिभिः मुनिभिस्तत्त्वदर्शिभिः दृष्टा योगाः प्रयुक्ताश्च दृष्टा योगाः प्रयुक्ताश्च दृष्टा योगाः प्रयुक्ताश्च पुंसां श्रेयः प्रसिद्धये पुंसां श्रेयः प्रसिद्धये पुंसां श्रेयः प्रसिद्धये तान् आतिष्ठति यः सम्यक् तानातिष्ठति यः सम्यक् तानातिष्ठति यः सम्यक् उपायान् पूर्वदर्शितान् उपायान् पूर्वदर्शितान् उपायान् पूर्वदर्शितान् अवरः श्रद्धयोपेत अवरः श्रद्धयोपेत अवरः श्रद्धयोपेत उपेयान् विन्दते अञ्जसा उपेयान् विन्दतेञ्जसा उपेयान् विन्दतेञ्जसा तान् अनादृत्य यो विद्वान् तान् अनादृत्य यो विद्वान् तान् अनादृत्य यो विद्वान् अर्थान् आरभते स्वयम् अर्थानारभते स्वयम् अर्थानारभते स्वयम् तस्य व्यभिचरन्ति अर्थाः तस्य व्यभिचरन्त्यर्थाः तस्य व्यभिचरन्त्यर्थाः आरब्धाश्च पुनः पुनः आरब्धाश्च पुनः पुनः आरब्धाश्च पुनः पुनः पुरा सृष्टा हि ओषधयो पुरा सृष्टा ह्योषधयो पुरा सृष्टा ह्योषधयो ब्रह्मणा या विशाम्पते ब्रह्मणा या विशाम्पते ब्रह्मणा या विशाम्पते भुज्यमाना मया दृष्टा भुज्यमाना मया दृष्टा भुज्यमाना मया दृष्टा असद्भिः अधृतव्रतैः असद्भिरधृतव्रतैः असद्भिरधृतव्रतैः अपालिता अनादृता च अपालितानादृता च अपालितानादृता च भवद्भिः लोकपालकैः भवद्भिर्लोकपालकैः भवद्भिर्लोकपालकैः चोरीभूते अथ लोकेऽहम् चोरीभूतेऽथ लोकेऽहम् चोरीभूतेऽथ लोकेऽहम् यज्ञार्थे अग्रसम् ओषधीः यज्ञार्थेऽग्रसमोषधीः यज्ञार्थेऽग्रसमोषधीः नूनं तावीरुदः क्षीणा नूनं तावीरुधः क्षीणा नूनं तावीरुधः क्षीणा मयि कालेन भूयसा मयि कालेन भूयसा मयि कालेन भूयसा तत्र योगेन दृष्टेन तत्र योगेन दृष्टेन
तत्र योगेन दृष्टेन भवान् आदातुम् अर्हति भवानादातुमर्हति भवानादातुमर्हति वत्सं कल्पय मे वीर वत्सं कल्पय मे वीर वत्सं कल्पय मे वीर येनाहं वत्सला तव येनाहं वत्सला तव येनाहं वत्सला तव धोक्ष्ये क्षीरमयान् कामान् धोक्ष्ये क्षीरमयान् कामान् धोक्ष्ये क्षीरमयान् कामान् अनुरूपं च दोहनम् अनुरूपं च दोहनम् अनुरूपं च दोहनम् दोग्धारं च महाबाहो दोग्धारं च महाबाहो दोग्धारं च महाबाहो भूतानां भूतभावन भूतानां भूतभावन भूतानां भूतभावन अन्नम् ईप्सितम् ऊर्जस्वत् अन्नम् ईप्सितमूर्जस्वत् अन्नमीप्सितमूर्जस्वत् भगवान् वाञ्छते यदि भगवान् वाञ्छते यदि भगवान् वाञ्छते यदि समां च कुरु मां राजन् समां च कुरु मां राजन् समां च कुरु मां राजन् देववृष्टं यथापयः देववृष्टं यथापयः देववृष्टं यथापयः अपर्तावपि भद्रं ते अपर्तावपि भद्रं ते अपर्तावपि भद्रं ते उपावर्तेत मे विभो उपावर्तेत मे विभो उपावर्तेत मे विभो इति प्रियं हितं वाक्यम् इति प्रियं हितं वाक्यम् इति प्रियं हितं वाक्यम् भुव आदाय भूपतिः भुव आदाय भूपतिः भुव आदाय भूपतिः वत्सं कृत्वा मनुं पाणौ वत्सं कृत्वा मनुं पाणौ वत्सं कृत्वा मनुं पाणौ अदुहत् सकलौषधीः अदुहत् सकलौषधीः अदुहत् सकलौषधीः तथा परे च सर्वत्र तथा परे च सर्वत्र तथा परे च सर्वत्र सारम् आददते बुधाः सारम् आददते बुधाः सारम् आददते बुधाः ततोऽन्ये च यथा कामम् ततोऽन्ये च यथा कामम् ततोऽन्ये च यथा कामम् दुदुहुः पृथुभाविताम् दुदुहुः पृथुभाविताम् दुदुहुः पृथुभाविताम् ऋषयो दुदुहुः देवीम् ऋषयो दुदुहुर्देवीम् ऋषयो दुदुहुर्देवीम् इन्द्रियेषु अथ सत्तम इन्द्रियेष्वथ सत्तम इन्द्रियेष्वथ सत्तम वत्सं बृहस्पतिं कृत्वा वत्सं बृहस्पतिं कृत्वा वत्सं बृहस्पतिं कृत्वा पयश्चन्दोमयं शुचि पयश्छन्दोमयं शुचि पयश्छन्दोमयं शुचि कृत्वा वत्सं सुरगणाः कृत्वा वत्सं सुरगणाः कृत्वा वत्सं सुरगणाः इन्द्रं सोमम् अदूदुहन् इन्द्रं सोममदूदुहन् इन्द्रं सोममदूदुहन् हिरण्मयेन पात्रेण हिरण्मयेन पात्रेण हिरण्मयेन पात्रेण वीर्यम् ओजो बलं पयः वीर्यम् ओजो बलं पयः वीर्यमोजो बलं पयः दैतेया दानवा वत्सं दैतेया दानवा वत्सं दैतेया दानवा वत्सं प्रह्लादम् असुरर्षभम् प्रह्लादम् असुरर्षभम् प्रह्लादम् असुरर्षभम् विधाय अदूदुहन् क्षीरम् विधायादूदुहन् क्षीरम्
विधाया दूदुहं क्षीरम् अयः पात्रे सुरासवम् अयः पात्रे सुरासवम् अयः पात्रे सुरासवम् गन्धर्व अप्सरसो अधुक्षन् गन्धर्वाप्सरसोऽधुक्षन् गन्धर्वाप्सरसोऽधुक्षन् पात्रे पद्ममये पयः पात्रे पद्ममये पयः पात्रे पद्ममये पयः वत्सं विश्वावसुं कृत्वा वत्सं विश्वावसुं कृत्वा वत्सं विश्वावसुं कृत्वा गान्धर्वं मधुसौभगम् गान्धर्वं मधुसौभगम् गान्धर्वं मधुसौभगम् वत्सेन पितरो अर्यम्णा वत्सेन पितरोर्यम्णा वत्सेन पितरोर्यम्णा कव्यं क्षीरम् अधुक्षत कव्यं क्षीरमधुक्षत कव्यं क्षीरमधुक्षत आमपात्रे महाभागाः आमपात्रे महाभागाः आमपात्रे महाभागाः श्रद्धया श्राद्धदेवताः श्रद्धया श्राद्धदेवताः श्रद्धया श्राद्धदेवताः प्रकल्प्य वत्सं कपिलं प्रकल्प्य वत्सं कपिलं प्रकल्प्य वत्सं कपिलं सिद्धाः सङ्कल्पनामयीं सिद्धाः सङ्कल्पनामयीं सिद्धा सङ्कल्पनामयीं सिद्धिं नभसि विद्यां च सिद्धिं नभसि विद्यां च सिद्धिं नभसि विद्यां च ये च विद्याधरादयः ये च विद्याधरादयः ये च विद्याधरादयः अन्ये च मायिनो मायाम् अन्ये च मायिनो मायाम् अन्ये च मायिनो मायाम् अन्तर्धान अद्भुतात्मनाम् अन्तर्धानाद्भुतात्मनाम् अन्तर्धानाद्भुतात्मनाम् मयं प्रकल्प्य वत्सं ते मयं प्रकल्प्य वत्सं ते मयं प्रकल्प्य वत्सं ते दुदुहुः धारणामयीं दुदुहुर्धारणामयीं दुदुहुर्धारणामयीं यक्षरक्षांसि भूतानि यक्षरक्षांसि भूतानि यक्षरक्षांसि भूतानि पिशाचाः पिशिताशनाः पिशाचाः पिशिताशनाः पिशाचाः पिशिताशनाः भूतेश वत्सा दुदुहुः भूतेश वत्सा दुदुहुः भूतेश वत्सा दुदुहुः कपाले क्षतजासवम् कपाले क्षतजासवम् कपाले क्षतजासवम् क्षतज आसवम् तथा अहयो दन्दशूकाः तथाहयो दन्दशूकाः तथाहयो दन्दशूकाः सर्पा नागाश्च तक्षकम् सर्पानागाश्च तक्षकम् सर्पानागाश्च तक्षकम् विदाय वत्सं दुदुहुः विधाय वत्सं दुदुहुः विधाय वत्सं दुदुहुः बिलपात्रे विशम्पयः बिलपात्रे विशम्पयः बिलपात्रे विशम्पयः पशवो यवसं क्षीरम् पशवो यवसं क्षीरम् पशवो यवसं क्षीरम् वत्सं कृत्वा च गोवृषम् वत्सं कृत्वा च गोवृषम् वत्सं कृत्वा च गोवृषम् अरण्यपात्रे च अधुक्षन् अरण्यपात्रे चाधुक्षन् अरण्यपात्रे चाधुक्षन् मृगेन्द्रेण च दंष्ट्रिणः मृगेन्द्रेण च दंष्ट्रिणः मृगेन्द्रेण च दंष्ट्रिणः क्रव्यादाः प्राणिनः क्रव्यम् क्रव्यादाः प्राणिनः क्रव्यम् क्रव्यादाः प्राणिनः क्रव्यम्
दुदुहुः स्वे कलेवरे सुपर्णवत्सा विहगाः सुपर्णवत्सा विहगाः सुपर्णवत्सा विहगाः चरं च अचरमेव च चरं चाचरमेव च चरं चाचरमेव च वटवत्सा वनस्पतयः वटवत्सा वनस्पतयः वटवत्सा वनस्पतयः पृथग् रसमयं पयः पृथग् रसमयं पयः पृथग् रसमयं पयः गिरयो हिमवद्वत्साः गिरयो हिमवद्वत्साः गिरयो हिमवद्वत्साः नानाधातून् स्वसानुषु नानाधातून् स्वसानुषु नानाधातून् स्वसानुषु सर्वे स्वमुख्यवत्सेन सर्वे स्वमुख्यवत्सेन सर्वे स्वमुख्यवत्सेन स्वे स्वे पात्रे पृथक् पयः स्वे स्वे पात्रे पृथक् पयः स्वे स्वे पात्रे पृथक् पयः सर्वकामदुघां पृथ्वीं सर्वकामदुघां पृथ्वीं सर्वकामदुघां पृथ्वीं दुदुहुः पृथुभावितां दुदुहुः पृथुभावितां दुदुहुः पृथुभाविताम् एवं पृथ्वादयः पृथ्वीम् एवं पृथ्वादयः पृथ्वीम् एवं पृथ्वादयः पृथ्वीम् अन्नादाः स्वन्नम् आत्मनः अन्नादाः स्वन्नमात्मनः अन्नादाः स्वन्नमात्मनः दोहवत्सादिभेदेन 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 क्षीरभेदं कुरुद्वः क्षीरभेदं कुरुद्वः क्षीरभेदं कुरुद्वः ततो महीपतिः प्रीतः ततो महीपतिः प्रीतः ततो महीपतिः प्रीतः सर्वकामदुघां पृथुः सर्वकामदुघां पृथुः सर्वकामदुघां पृथुः दुहितृत्वे चकार इमां दुहितृत्वे चकारे मां दुहितृत्वे चकारे मां प्रेम्णा दुहितृवत्सलः प्रेम्णा दुहितृवत्सलः प्रेम्णा दुहितृवत्सलः चूर्णयन् स्वधनुष्कोट्या चूर्णयन् स्वधनुष्कोट्या चूर्णयन् स्वधनुष्कोट्या गिरिकूटानि राजराट् गिरिकूटानि राजराट् गिरिकूटानि राजराट् भूमण्डलम् इदं वैन्यः भूमण्डलम् इदं वैन्यः भूमण्डलमिदं वैन्यः प्रायश्चक्रे समं विभुः प्रायश्चक्रे समं विभुः प्रायश्चक्रे समं विभुः अथ अस्मिन् भगवान् वैन्यः अथास्मिन् भगवान् वैन्यः अथास्मिन् भगवान् वैन्यः प्रजानां वृत्तिदः पिता प्रजानां वृत्तिदः पिता प्रजानां वृत्तिदः पिता निवासान् कल्पयाञ्चक्रे निवासान् कल्पयाञ्चक्रे निवासान् कल्पयाञ्चक्रे तत्र तत्र यथार्हतः तत्र तत्र यथार्हतः तत्र तत्र यथार्हतः ग्रामान् पुरः पत्तनानि ग्रामान् पुरः पत्तनानि ग्रामान् पुरः पत्तनानि दुर्गाणि विविधानि च दुर्गाणि विविधानि च दुर्गाणि विविधानि च घोषान् व्रजान् सशिबिरान् घोषान् व्रजान् सशिबिरान् घोषान् व्रजान् सशिबिरान् आकरान् खेटकर्वटान् आकरान् खेटखर्वटान् आकरान् खेटखर्वटान् प्राक् पृथोरिह नैवैषा प्राक् पृथोरिह नैवैषा प्राक् पृथोरिह नैवैषा पुरग्रामादिकल्पना पुरग्रामादिकल्पना
पुरग्रामादिकल्पना यथा सुखं वसन्ति स्म यथा सुखं वसन्ति स्म यथा सुखं वसन्ति स्म तत्र तत्र अकुतो भयाः तत्र तत्र कुतो भयाः तत्र तत्र कुतो भयाः இப்பொழுது இந்த முழு அத்தியாயத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை பாராயணம் பண்ணலாம். இந்த 31வது ஸ்லோகத்தில் ச சிவிரான் அப்படின்னு புஸ்தகத்தில் இருக்கு. அது வந்து ச சிபிரான். மைத்ரேயம் வாச்ச इत्थं पृथुम् अभिष्टूय रुषा प्रस्फुरिताधरं पुनराहवनिर्भीता संस्तभ्यात्मानमात्मना सन्नियच्छाभिभोमन्युं निबोधश्रावितं च मे सर्वतः सारमादत्ते यथा मधुकरो बुधः अस्मिन् लोकेऽथवामुष्मिन् मुनिभिस्तत्त्वदर्शिभिः दृष्टा योगाः प्रयुक्ताश्च पुंसां श्रेयः प्रसिद्धये तानातिष्ठति यः सम्यक् उपायान् पूर्वदर्शितान् अवरः श्रद्धयोपेत उपेयान् विन्दतेञ्जसा ताननादृत्य यो विद्वान् अर्थानारभते स्वयं तस्य व्यभिचरन्त्यर्था आरब्धाश्च पुनः पुनः पुरा सृष्टा ह्योषधयो ब्रह्मणा या विशाम्पते भुज्यमाना मया दृष्टा असद्भिरधृतव्रतैः अपालिता नादृता च भवद्भिर्लोकपालकैः चोरीभूतेत लोकेऽहं यज्ञार्थेऽग्रसमोषधीः नूनं तावीरुदः क्षीणा मयि कालेन भूयसा तत्र योगेन दृष्टेन भवान् आदातुमर्हति वत्सं कल्पय मे वीर येनाहं वत्सला तव धोक्ष्ये क्षीरमयान् कामान् अनुरूपं च दोहनं दोग्धारं च महाबाहो भूतानां भूतभावन अन्नम् ईप्सितम् ऊर्जस्वत् भगवान् वाञ्छते यदि समां च कुरु मां राजन् देवभृष्टं यथा पयः अपर्तावपि भद्रं ते उपावर्तेत मे विभो इति प्रियं हितं वाक्यं भुव आदाय भूपतिः वत्सं कृत्वा मणुं पाणौ अदुहत् सकलौषधीः तथा परे च सर्वत्र सारम् आददते बुधाः ततोऽन्ये च यथा कामं दुदुहुः पृथुभाविताम् ऋषयो दुदुहुर्देवीम् इन्द्रियेष्वथ सत्तम वत्सं बृहस्पतिं कृत्वा पयश्चन्दोमयं शुचि कृत्वा वत्सं सुरगणाः इन्द्रं सोममदूदुहन् हिरण्मयेन पात्रेण वीर्यमोजो बलं पयः दैतेया दानवा वत्सं प्रह्लादम् असुरर्षभं विधायादूदुहन् क्षीरम् अयः पात्रे सुरासवम् गन्धर्वाप्सरसो धुक्षन् पात्रे पद्ममये पयः वत्सं विश्वावसुं कृत्वा गान्धर्वं मधुसौभगम् वत्सेन पितरोर्यम्ना कव्यं क्षीरमधुक्षत आमपात्रे महाभागाः श्रद्धया श्राद्धदेवताः प्रकल्प्य वत्सं कपिलं सिद्धाः सङ्कल्पनामयीं सिद्धिं नभसि विद्यां च ये च विद्याधरादयः अन्ये च मायिनो मायाम् अन्तर्धानाद्भुतात्मनां मयं प्रकल्प्य वत्सं ते दुदुहुर्धारणामयीं यक्षरक्षांसि भूतानि पिशाचाः पिशिताशनाः भूतेश वत्सा दुदुहुः कपाले क्षतजासवम् तथा यो दन्तशूकाः
सर्पानागाश्च तक्षकं विधाय वत्सं दुदुहुः बिलपात्रे विशम्पयः पशवो यवसं क्षीरं वत्सं कृत्वा च गोवृषम् अरण्यपात्रे चाधुक्षन् मृगेन्द्रेण च दंष्ट्रिणः क्रव्यादाः प्राणिनः क्रव्यं दुदुहुः स्वे कलेवरे सुपर्णवत्सा विहगाः चरं चाचरमेव च वटवत्सा वनस्पतयः पृथक् रसमयं पयः गिरयो हिमवद्वत्साः नानाधातून् स्वसानुषु सर्वे स्वमुख्यवत्सेन स्वे स्वे पात्रे पृथक् पयः सर्वकामदुघां पृथ्वीं दुदुहुः पृथुभाविताम् एवं पृथ्वादयः पृथ्वीम् अन्नादास्वन्नमात्मनः दोहवत्सादिभेदेन क्षीरभेदं कुरुद्वः ततो महीपतिः प्रीतः सर्वकामदुघां पृथुः दुहितृत्वे चकारे मां प्रेम्णा दुहितृवत्सलः चूर्णयन् स्वधनुष्कोट्या गिरिकूटानि राजराट भूमण्डलमिदं वैन्यः प्रायश्चक्रे समं विभुः अथास्मिन् भगवान् वैन्यः प्रजानां वृत्तिदः पिता निवासान् कल्पयाञ्चक्रे तत्र तत्र यथार्हतः ग्रामान् पुरः पत्तनानि दुर्गाणि विविधानि च घोषान् व्रजान् सशिबिरान् आकरान् खेटकर्वटान् प्रापृथोरिह नैवैषा पुरग्रामादिकल्पना यथा सुखं वसन्ति स्म तत्र तत्राकुतो भयाः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குரு மகாராஜ் கி जय இந்த அத்தியாயம் நம்ம படித்த ராகம் மத்தியமாவதி ராகத்தை பேஸ் பண்ண ஒரு டியூன். நம்ம அடுத்த செஷனில் 19வது அத்தியாயம் கற்றுக்கலாம். ராதே 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 ராதே. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. And now in the 4th skanda, we learned 17 chapters. Today we are learning the 18th chapter. In the 17th chapter, we saw how Mother Earth glorified King Prithu in order to pacify his anger. So further in this 18th chapter, Maitreya Maharishi, he continues and says, even after Bhuma Devi praised Prithu Maharaja, still his anger did not subside. His lips were quivering in anger, he says. So Mother Earth, what she did was, she was even now very frightened to even behold King Prithu. But somehow she collected herself and gained courage, and she now again started speaking to Prithu Maharaja. She says, "O Lord, please control your anger and listen to what I have to say." She says, "I may be ignorant, but wise people, what they do is, they take the essence from everything in this world. Whatever people say, if there is any essence in that, wise people take that, just as how a honey bee collects honey from all the flowers. So also please take the essence from what I have to say also," she says. And in order to convey to Prithu Maharaja that all the grains and all the herbs are buried within her surface for a long period, and hence they have all got disintegrated, and so he must take some efforts to bring them all outside. So she starts speaking by telling that everything in this world is got only through proper efforts. She says, either in this world or the other world, there are always ways laid down for men to attain welfare by all the sages, our forefathers in the Vedas. And for attaining welfare in this world here, there are some means like agriculture and other such efforts. Whereas for the other world, the Shastras lay down ways like doing Agnihotra, Yagas, Yajnas and so on. So any person who is interested in his welfare, who comes in the later times, what he must do is he must follow all these means that are shown by these Mahans in the Shastras. And if he follows them all with great dedication, he very easily attains whatever he desires. But if a person, if he is not wise enough and considers himself to be very wise,
what happens, he disregards these means and starts doing something on his own, then what will happen is, how much ever he tries, even if he keeps doing them again and again, he will never attain his desired ends, she says. So there is a proper way to attain everything. So here Bhuma Devi wishes to convey to Prithu Maharaja that in this case, because she is now standing there in the form of a cow, in order to get milk from a cow, what should we do? We must properly milk the cow with lot of affection. Instead of that, if we start beating the cow or threatening the cow, will we ever get milk? So there is a proper way to get something from me, and you must do that, O king, she says. So in order to excavate and get all the herbs and grains from me, there is a proper way, and she also goes on to tell Prithu Maharaja what he must do. She says, as you said, Brahmadeva had already created during the dawn of creation all these herbs and grains, but I observed that some unrighteous people who were not observing any sacred vows at all, they started enjoying all these herbs and grains, and they started exploiting me and all my bounties. And now and then I also noticed that I was left like an orphan during times when King Vena and Anga were absent. And during those times, all the robbers and dacoits, they started exploiting me, and they were not at all being controlled. And at other times, yagas and yajnas were not at all happening, and even at those times, I was left uncared for. So during these times, what I did was, in order to preserve all these grains and herbs from thievish people, what I did was I held them back within my surface without giving them out, so that later on when yagas and yajnas happen, there will be grains and herbs available for the yajnas to happen. So what happened was, as the time passed, all these herbs and grains, they got disintegrated into my surface, into the soil. And so now you must apply some proper means to get them all from me, some means that is told in the Shastras. And so she herself tells King Prithu about the means. She says, now that I am in the form of a cow, you must bring a calf, a suitable vessel to hold the milk, and also a person to milk me, because a cow is extremely affectionate to its calf and will yield its milk on its own. So now since I am in the form of a cow, you must bring all these in order to get whatever you desire from me. So if you do that, you will get all the desired food that you want to give all your subjects. Food is the one that all people wish for, because it gives them lot of nutrition and strength. So if you wish to give food to all your subjects, so you must do all this. And not only that, finally she calls him as Veera. She says, O valiant one, you must show your valor in protecting me and not in punishing me or threatening me. And she says, finally you must level me, because my surface is very rugged now. There are so much of ups and downs in me. So what happens is, during the rainy season, when there is excessive rain due to the grace of the god of rains, the rainwater just gets washed away. It is not being preserved. So in order to collect this rainwater, even during times when there is no rain, you must level my surface, she says. So she says, Bhadramte, if you do all this, all auspiciousness will be unto you, she says. Upon hearing these very affectionate and very conducive words of Bhuma Devi, Prithu Maharaja felt extremely happy. He accepted all her words, and immediately he brought Manu as the calf, and he himself became the milkman, and using his own palms which were cupped in this manner as the vessel, he started milking Mother Earth, and he got all the herbs and grains that were buried into her surface. And seeing Prithu Maharaja do this, immediately all the other wise ones, they also came forward to get whatever they desired from Bhuma Devi, because just as Prithu Maharaja took the essence from her words, so also all the other wise ones also took the essence from this, and they also came forward. And now Bhuma Devi became a veritable Kamadhenu, yielding all the desired objects for all who came and approached her. So first who came? The sages and the seers, all the rishis, they came, and using Brihaspati, the god of the Devas, as the calf, they got the sacred Vedas itself as the milk in the vessels called the senses, because it is only through the sense of hearing that we hear the Vedas. Through the sense of speech we recite the Vedas, and we memorize the Vedas using the mind. So using the senses as the vessel, they got the milk in the form of Vedas. And all the Devas, they made Indra as the calf and got Soma Rasa in the vessel called the golden pot.
And all the Daityas, the Danavas and Asuras, they made Prahlada as the calf and got wine and liquor because it is their food. So they got that as their milk in an iron vessel. And all the Gandharvas and Apsarasas, they made Vishwavasu as the calf and they got Gandharva, the art of music, and also beauty and sweetness of speech as their milk in a huge lotus flower which they used as the milking pot. And all the Pitras or the mains, they made Aryama as the calf and they got Kavya, which is the food of all the mains, as their milk in a sun-dried earthen vessel which they used as the milking pot. And the Siddhas, they made Kapila Vasudeva Bhagavan as the calf and got all the Siddhis, the yogic powers from Bhuma Devi, using the sky itself as their vessel. And all the Vidyadharas, they also made Kapila Vasudeva Bhagavan himself as the calf and they got this power of moving about in the sky as the milk. All the Kimpurushas and others, they made Maya as the calf and they got all the magical powers as their milk. And all the Yakshas, the Rakshasas, the Bhutas, the Pishachas, they made Rudra Bhagavan as the calf and they got a wine made of blood as their milk in a pot of skull. And serpents, snakes and other poisonous creatures, they made Takshaka as their calf and they milked Mother Earth and got poison in their own mouths as the vessel. The cows and buffaloes, they made Nandi Bhagavan, the Vahana of Paramashiva, as the calf and they got grasses, that is the fodder which is the food for all these cows and buffaloes as the milk in the vessel called the forest, because it is only in the forest that cows and buffaloes can get grass, isn't it? And all the carnivorous animals, the flesh eaters who have very sharp teeth, they made lion, the king of the forest, as the calf and they milked Mother Earth and got flesh as their milk in their own bodies as the vessels. All the birds, they made Garuda as the calf and got insects and fruits because this is the food for all the birds. They got that as their milk. And all the trees, they made the banyan tree as the calf and got essences of various types like the sweetness, bitterness and so on, all these essences as their milk in their own bodies as the vessel. Finally, the mountains made Himalayas as their calf and got the various minerals as their milk in the top of their peaks, which they used as their vessel. So in this manner, all the species of living beings, they made their own chief as the calf and they got their desired objects as the milk from Bhuma Devi in their own suitable vessels. And now Prithu Bhagavan was extremely pleased with Bhuma Devi because she gave everything to everybody now, and with great love he accepted Bhuma Devi as his own daughter like a father. And that is why Mother Earth, from that day she was called as Prithvi, that is the daughter of Prithu. So we usually call Earth as Mother Earth. So for us all she is mother, but she became the daughter for King Prithu. And finally, as suggested by Mother Earth, King Prithu crushed all the mountain peaks using the tip of his bow and he leveled the surface of earth. And now Prithu became the father of all his subjects because he provided them with all the food they needed and also the Jivanopaya, the means of living. And now he planned for the dwelling places of all his subjects all over the globe. So what he did was, he made lot of divisions in the land. For example, he says, Graman Puraha Pattanani Durgani Vividhani Cha Goshan Vrajansa Shibiran Akaran Kheta Karvatan. So first of all he says Graman, that is villages, then Puraha, the towns. The difference between these villages and towns being that there are no markets in a village, whereas the towns have markets. And then comes the Pattana or the cities, which are bigger towns which have many marketplaces. And then Durgani Vividhanicha, various types of forts and castles. And also Vrajan, that is sheds for cows. Goshan, the settlements for the cowherds. Shibiran, camps and lot of tents for the army people. And also for miners who dig mines. And then Kheta, this Kheta is a village where farming is done, and so he made arrangement for farmers to live there. And Karvatas are settlements around the base of a hill. So these are the various divisions he made for the dwelling abodes of all human beings. Before King Prithu, such divisions in the land were non-existent. It was Prithu who created all these.
And till now we are maintaining all these divisions in the land. Now all the people, they began to dwell very happily in all these places all over the earth without any fear, with a great feeling of security of life and property. And with this ends the 18th chapter of the 4th skanda that we learned today. So let us meet in the next session when we learn the 19th chapter. Radhe Radhe.